அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசிரியர் விஷ்ணு பேசுகின்றேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி மாணவர்களே, எல்லோரும் நிறைய பேர் இப்போ எஸ்பிஎம் ரிசல்ட்டு எடுத்துருப்பீங்க. ஸோ சில மாணவர்கள் எல்லாமே நிறைய ஏ ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. சில மாணவர்கள் கொஞ்சம் ஆவரேஜ் லெவலாகவும், சில மாணவர்கள் கொஞ்சம் ஜஸ்ட் பாஸ் அந்த லெவல்லையும் இருந்திருப்பீங்க. ஆனால் மாணவர்கள், இது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். அதை மட்டும் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் நினைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? இது முடிவல்ல, இது ஆரம்பம். சரி, இன்று முக்கியமான ஒரு தகவல் நான் உங்கள்கிட்ட பரிமாறிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஓகே, எஸ்பிஎம் முடித்தவனே சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா குடும்ப கமிட்மெண்ட் அந்த மாதிரி அந்த ஒரு சில காரணங்களால் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அதுலேயும் சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா, பார்ட் டைமாக டிகிரியோ இல்லை டிப்ளமோ நீங்கள் OEM இல்லை வவசன் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ப்ரைவேட்டு. ஸோ இது வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக கூட நீங்கள் படிக்கலாம். இப்போ இங்கே ஜோஹர் பரு ஸ்கூடையில் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் என்ன செய்யலைன்னா, ஸ்கூடையில் UTM ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்ட் டைமாக நீங்கள் படித்துக்கொள்ளலாம். ஸோ இதை தவிர்த்து மற்ற ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அது சாய்ஸ் உங்களோட. அது உங்களுடைய சாய்ஸஸை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அது தவிர்த்து நீங்கள் SPAயில் சுரஞ்சாய் பரிமத்தனாவாம் இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையை அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ வேலைக்கு அப்ளை பண்ணி எதுவும் வேலை கிடச்சிருச்சுன்னா நீங்கள் பின்னாடி நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது தவிர்த்து போலீஸ், டென்த்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா SPA முடிச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், IPG இன்ஸ்டிடியூசி பர் குருவான். இந்த PISMP கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை கூட அப்ளை பண்ணலாம், ஒருவேளை உங்களுக்கு டீச்சிங்கில் மீனாட் இருந்துச்சுன்னா. சரி, முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த A லெவல். இது பார்த்தீங்கன்னா இது ப்ரைவேட்டில் தான் இந்த ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது ப்ரைவேட் போகிறவங்க நீங்கள் A லெவல் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மத்ரிகுலசி. மத்ரிகுலசி அரசாங்கத்தோட. ஸோ இதுவும் ஆனால் சிறந்த மதிப்பெண்கள் இருந்தால் நீங்கள் மெட்ரிகுலேஷன் முடிஞ்சு அடுத்து நீங்கள் மெடிசனோ இன்ஜினியரிங்கோ பப்ளிக் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு இது இன்னொரு வழி, அதாவது மெட்ரிகுலசி. ஆனால் இது ஒரு வருஷத்தில் இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா STPM. ஸோ இதில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது. இந்த STPM முடித்தோம் நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு இது இன்னொரு லலுவன். அடுத்து பாருங்கள், இன்னொரு வழி இருக்குது பார்த்தீங்கன்னா, சிஜெல் டிப்ளமா. ஸோ இந்த கோர்சஸ் ஸ்கில் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக், IKBN, ILP, காலேஜ் கம்யூனிட்டி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் டிப்ளமா கோர்சஸை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் நிறைய கோர்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் இந்த வாய்ப்புகள் மாணவர்கள் தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, சார் இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே அப்படின்னு. ஆனால் இது கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட தெரியாமல் சில மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக தான் நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கிராஃபிக் நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் மாணவர்கள், பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கோங்க. என்னதுன்னா, முடிந்தவரை நீங்கள் எலக்ட்ரானிக் லைக் ஆட்டோமோட்டிவ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் முடிந்தவரை அரசாங்கத்தில் இருக்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. என்ன காரணம்னா, இதுதான் இந்த சமயத்தில் தான் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் அதுலேயும் நம்ம பார்த்துக்கணும், உங்களோட வசதியை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? முன்பு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கிள் இருந்தார், அவர் காட்டு வேலை செஞ்சார். ஆனால் நீங்கள் பாருங்கள், மாதம் 800 வெளியே பையனுக்கு அனுப்புவார். அவர் பின்னையங்களோ ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் படித்தார், ஒரு சிஜெயில் தான். நான் அவர்கிட்ட கேட்டேன், இங்கே இந்த மாதிரி அரசாங்கத்தை இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு, ஏன் பையனை அங்கே அனுப்புறீங்க? அவர் சொல்கிறாரு, இல்லை எங்கள் போய் அந்த பையனே அவரே சொந்த ஒரு விருப்பத்தில் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஸோ தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறாங்க, அவங்க எங்கே படிக்கிறாங்க, ஸோ அவங்க கூடயே போகணும். தயவு செய்து உங்கள் குடும்ப சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? முடிந்தவரை நீங்கள் அரசாங்கத்தை எழுதி படித்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய கட்டணம் குறைவு, PTPTN ரொம்ப குறைவு. சரிங்களா? நீங்கள் 50% அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தயவு செய்து மாணவர்கள்
ஒரு 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 விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அரசாங்கத்தில் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? இன்னொரு இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய எஸ்பிஎம் மாணவர்கள் மேற்கல்வியை தொடர்றதில்லை, தொடர்வது இல்லை அப்படின்னு ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் தயவுசெய்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சிங்கப்பூர் வேலையை நம்பி தான் நம்ம ஒரு சிலர் எதிர்கால ஆசை என்னன்னு கேட்டாங்கன்னா சிங்கப்பூர் வேலை. சரிங்களா? போகிறது தவறு இல்லை, ஆனால் இருந்தாலும் ஒரு ஸ்கில் தயவுசெய்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ நாளைக்கு உங்கள் ஸ்கிலை வைத்துக்கொண்டே நீங்கள் எங்கே வேணுமானாலும் வேலையை செய்யலாம். ஓகே, ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.